வணக்கங்க. நான் உங்க கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுறேன். இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் சென்னியின் வாழ் எபிசோட் நம்பர் 34. இந்த எபிசோடோட டைட்டில் என்னங்க வைக்கிறது? நாம லாஸ்ட் எபிசோடான முடிவுரைக்கு வந்துட்டோம். வேணும்னா முடிவுரை அப்படின்னு வச்சுக்கலாமே. நித்திலவல்லி அழுதுட்டு இருக்க நேரம் அந்த மலை மேல மெய்யான வெற்றிவேல் சென்னியும் பிடர்த்தலையனும் தங்களோட குதிரைகளை அங்க வந்திருந்தாங்க. 6 அடி உயர இளைஞன், அசுரன், ஆணழகன், கன்னிகளை கவர்ற கண்ணன், போர்க்களத்துல கொச்சவையோட மகன், அடங்காதவங்களுக்கு ஆயுள பறிக்கிற காலன்னு ஊராரால போற்றவும் தூற்றவும் படுற வெற்றிவேல் சென்னி இளவரசனுக்குரிய முழு அலங்காரத்தோட நடந்து வந்து நித்திலவல்லியோட பக்கத்துல நின்று எரியோளி வீரனா இருக்க கொச்சவனை நிமிர்ந்து பார்த்தான். பிடர்த்தலையன் அவங்களுக்கு பின்னாலேயே நின்றுக்கிட்டான். அவன் எரியோளி வீரனை பார்க்கும் போதெல்லாம் கொச்சவனோட முகமும் சிரிப்பும் அவன் மனசுல வரும். அப்பவும் மனசார கொச்சவனை நினைச்ச பிடர்த்தலையன் எரியோளி வீரனுக்கு தன்னோட இரும்பு மாதிரி தலையை தாழ்த்தி வணங்கினான். அழுதுட்டு இருக்க நித்திலவல்லி தான் பக்கத்துல வெற்றிவேல் சென்னி வந்து நிக்கிறத தெரிஞ்சு எதை பத்தியும் யோசிக்காம அவன் தோள் மேல சாஞ்சான். அவளை சென்னி கை போட்டு ஆறுதலா அணைச்சு பிடிச்சான். வெற்றிவேலரே, நீங்க சிறையில இருந்தப்போ இவன் நம்ம நகருக்கு வந்தான். இவன் எவ்வளவோ நல்ல குணம் உள்ளவன் தெரியுமா? அவ்வளோ பெரிய அதிக இளவரசனா இருந்துட்டு எத்தனை எளிமையா என்னோட மூட்டை முடிச்சுகளை தூக்கிட்டு வந்தான் தெரியுமா அப்படின்னு விம்மி விம்மி அழுதுகிட்டே சொன்னா அவ. எரியோளி வீரனை பார்த்துட்டு இருக்க சென்னி, எனக்கு அத்தனையும் தெரியும் நித்திலா அப்படின்னு மட்டும் சொன்னான். ஏதோ ஒரு பொண்ணை காதலிச்சதா வேற சொன்னான். இப்படி எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டான். இனி இப்படி ஒரு தோழனை நான் எங்க போய் தேடுவேன்? பெரிய தியாகம் பண்றான். நான் தியாகம், அறிவு கெட்டவன். இவன் செஞ்ச காரியத்துக்கு இனி இவன் முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன், என்னை விடுங்க அப்படின்னு குழந்தை மாதிரி கோச்சுக்கிட்டு அங்கிருந்து விறுவிறுன்னு கிளம்பினா நித்திலவல்லி. அவ இப்படி பல தடவை கோச்சிட்டு போயிருக்கா. ஆனா சீக்கிரமே எரியோளி வீரனை பார்க்க திரும்பவும் வந்துட்டே இருந்தா. அவ அங்க இருந்து போனாலும் வெற்றிவேல் சென்னியும் பிடர்த்தலையனும் அங்கேயே சிலையை பார்த்தபடி நின்றுட்டு இருந்தாங்க. இவன் ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப பெரிய விஷயத்த செஞ்சிருக்கான் பிடர்த்தலையா. மூவேந்தர் கூட்டுப்படைய ஒன்று சேர்ப்பேன்னு எடுத்த சத்தியத்தை நிறைவேற்றிட்டான். அதனாலதான் அதியர்களான இவங்களை சத்திய புத்திரர்கள்னு கூப்பிடுறாங்க. தியாகம் எப்பவும் வீண் போகாது நண்பான்னு கொடூர தொனியில சொன்ன வெற்றிவேல் சென்னி சட்டுன்னு தன்னோட உரையிலேருந்து வாழ உருவி மின்னல் வேகத்துல திரும்பி வடக்கு நோக்கி உயர்த்தி, கரும்பெண்ணை நதியை கிராஸ் பண்ண நினைக்கிறவன் எவனும் தன்னோட காதலிய தழுவுறதுக்கு திரும்ப போக மாட்டான். இது வெற்றிவேல் சென்னி கொடுக்கிற வாக்குன்னு புலி போல உருமனா வெற்றிவேல் சென்னி. சென்னியோட சீற்றம் பார்த்து அவன் முன்னாடி ஒரு காலை மண்டிட்டு வணங்கினா பிடர்த்தலையன். இனி கொச்சவனோட வாழ் சென்னியோட வாழ். இனி கதை பாடலிபுத்திரத்துக்கு போகுது. பாடலிபுத்திரம் மௌரியர்களோட தலைநகரம். மௌரிய நாட்டு அரசவையில பெரிய சத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அது ஒருத்தரோட கரகரப்பான குரல். உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன், இது சரி வராது, என்னை கேட்காம எதையும் செய்யாதேன்னு கிளைப்பிழைக்கு சொல்றது மாதிரி சொன்னேன். அப்படி இருந்தும் எனக்கு தெரியாம வடுகர்களை வச்சு தமிழர்களை கொல்ல முயற்சி பண்ணிருக்கேன்னு அடிவயத்துல இருந்து வெறுப்பு கிளம்ப சத்தம் போட்டுட்டு இருந்தாரு மௌரிய பேரரசர் பிந்துசாரர். அவருக்கு முன்னாடி இளம் வயசுள்ள அசோகன் தலை குனிஞ்சபடி கைகளை கட்டிட்டு நின்றுட்டு இருந்தான். இதுக்காக எத்தனை செல்வங்களை நீ வாரி அரைச்சிருக்க? வடுகப்படைய வச்சு தமிழகத்தை தோக்கடிச்சிடலான்னு எவன் உனக்கு சொன்னது? பத்தாததுக்கு குதிரைகளை வேற இவ்வளோ எண்ணிக்கையில வாரி கொடுத்துருக்க. உன்னால இந்த வருஷம் நம்ம மௌரிய அரசுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டு இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு தமிழர்கள் பிரிஞ்சு கிடக்காங்க, செல்வம் அதிகமா இருக்க நாட்டை பிடிச்சு உங்ககிட்ட நல்ல பெயர் வாங்கத்தான் அப்படின்னு அசோகன் இழுத்து தயங்கி சொல்ல, போது நிறுத்து, கலிங்கர்களையும் தமிழங்களையும் என்ன செய்யறதுன்னு பெரியவங்களான நாங்க பாத்துக்கிறோம். நீ செஞ்ச தவறுக்கு உனக்கு நிச்சயம் தண்டனை உண்டு, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடுன்னு பிந்துசாரர் கையில கிடைச்சதை தூக்கி அடிக்க போனாரு. அசோகன் அங்கிருந்து கடகடன்னு வெளியில போனான். வெளியேறி வேகமா நடந்த அசோகன் தன்னோட ரூமுக்குள்ள நுழைஞ்சு பண்ட பாத்திரங்களை எல்லாம் எட்டி உதைச்சு தூக்கி வீசி ரூமையே அலங்கோலம் பண்ண பின்னாடி தன்னோட படுக்கையில போய் கோவமா உட்கார்ந்தான். அப்போ அந்த ரூம் வாசல் வழியா சின்ன பொண்ணு ஒருத்தி அவனை எட்டி பார்த்தா. மான் மாதிரி மருண்ட கண்ணுங்க,
பட்டு போல முகம், பார்த்ததும் தூக்கி கொஞ்சணும்னு தோன்ற மாதிரி அழகான சின்ன பொண்ணு அவ மறைஞ்சிருந்து அசோகனை எட்டி பார்க்கறத அவனும் கவனிச்சான். தன்னோட ரூமை எட்டி பார்க்கறது சாணக்கியரோட பேத்தி இந்திரசேனைன்னு தெரிஞ்சதும் அசோகன் தன்னோட கடுமையான முகத்தை மாத்திக்கிட்டு புன்னகையோட அவளை கையாட்டி உள்ள கூப்பிட்டான். வாசல்ல நின்ன அந்த சின்ன பொண்ணு இந்திரசேனை முழுசுமா வெளிவந்து அப்புறம் தயங்கி தயங்கி நடந்து வந்து அசோகன் முன்னாடி நின்னான். என்ன அப்படின்னு கேட்டான் அசோகன். அரசர் திட்டினாரா அப்படின்னு அழகா விசாரிச்சா அவ. அப்படின்னா அசோகன். ஏன் எதுக்குன்னு கேட்டா அவ. சின்ன பொண்ணு இல்லையா அவ மொழியிலே பதில் சொல்ல நினைச்சான் அவன். நான் தமிழகத்தை ரகசியமா வாங்கிடலான்னு நினைச்சேன், ஆனா முடியல, வர்ற வழியில தொலைச்சிட்டேன்னு பெருமூச்சு விட்டு சொன்னான் அசோகன். அதை கேட்ட சின்ன பொண்ணு இந்திரசேனை, ஓ அப்படியா, சரி நீ கவலைப்படாத மாமா, நான் பெரியவளாகி உனக்கு அந்த தமிழ்நாட்டை வாங்கி தர்றேன் அப்படின்னா. அவ சொன்ன பதிலை கேட்டு அசோகன் சிரிச்சான். அவன் அவளை அப்படியே அணைச்சு தூக்கி முத்தம் கொஞ்சி தன்னோட தோள்ல சாய்ச்சிக்கிட்டான். அசோகன் தோள்ல சாஞ்சு கிடக்கிற அந்த சின்ன பொண்ணு இந்திரசேனை அந்த ரூமோட தெற்கு ஜன்னல் வழியா தென் திசையை பார்த்தான். அதே நேரம் எரிஒளி வீரன் முன்னாடி நின்று சபதம் போட்ட இளைஞன் வெண்வேல் சென்னி வட திசையை பார்த்துட்டு இருந்தான். இந்த வெண்வேல் சென்னி தான் பின்னால மூவேந்தர் கூட்டுப்படையோட தலைவனா நீடிக்கும் போது இந்திரசேனை தலைமையில வர்ற படையை எதிர்கொள்றான். அந்த போர்ல பாதி தோத்தாலும் நன்னன் இறந்தாலும் தன்னோட தலைமை பண்பையும் வீரர்களோட வீரத்தையும் வச்சு தன்னால முடிஞ்ச அளவு போர்ல மௌரியர்களை விரட்டி அடிச்ச பெருமை வெண்வேல் சென்னியே சேரும். அதாவது தமிழகத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை சந்திரகுப்தன் காலத்துல இருந்துதா அப்படின்னு தெரியல. சந்திரகுப்தன் மௌரிய அரசை ஆரம்பிக்கிறதுலயும் நந்தர்கள் வம்சத்தை ஒழிக்கிறதுலயுமே கண்ணா இருந்ததால தமிழகத்து மேல ஒரு கண்ணு இருந்ததா அவனுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா பிந்துசாரன் பதவி ஏற்கும் போதே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம், பெரிய நிலப்பகுதி அவன்கிட்ட இருந்தது. எத்தனை தடவை முயற்சி பண்ணான்னு தெரியல, அவனோட எந்த முயற்சியும் இங்க பலிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அசோகனுக்கு தமிழகத்தை பிடிக்கணும்னு ஆசை இருந்தது உண்மை. அதுக்காக படைகளை அனுப்பினதை நம்ம இலக்கியங்கள் வாயிலா நாம தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா எத்தனை ஆரிய மன்னர்கள் தமிழகத்தை பிடிக்க போட்டி போட்டாலும் எத்தனை முயற்சிகள் பண்ணாலும் நம்மளை பாதுகாத்தது தமிழ் மன்னர்களோட கூட்டணி. தமிழகத்துல மூவேந்தர்களா போற்றப்படுற சேர சோழ பாண்டியர்கள் தொடக்க காலத்துல இருந்தே பிரிஞ்சே இருந்தாங்க அப்படிங்கிறது எவ்வளவு கசப்பா இருந்தாலும் அதுதான் உண்மை. மூவேந்தர்கள் வரலாற்றுல அவங்க மட்டும் இல்ல, கடையேழு வள்ளல்கள் இருந்தாங்க, வேளிர்கள் இருந்தாங்க, எல்லாரும் தமிழங்க தான். ஆனா இந்த காலத்து அரசியல் கட்சி மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை அப்படின்னு ஒன்று சங்க காலத்துல ஒரு கட்டத்துல ஏற்பட்டுச்சு. வடநாட்டு மன்னர்களோட படையெடுப்பு தமிழகத்து மேல வருங்கிற நிலைமை வந்தப்போ அவங்கள எதுக்க சோழர்கள் மட்டும் பத்தாது, பாண்டியர்கள் மட்டும் பத்தாது, சேரர்கள் மட்டும் பத்தாது, மற்ற சிற்றரசர்களும் வேணும், பூனைக்கு யார் மணி கட்டுறதுங்கிற மாதிரி ஒரு சங்கடம். அதை யாராவது ஒருத்தர் செஞ்சுதானே ஆகணும். அந்த பாத்திரமா படைக்கப்பட்டவன் தான் கொற்றவன். இந்த மூவேந்தர்கள் கூட்டணியை ஒன்று சேர்க்க கொற்றவன் ஒரு அரசியலன் குமரனா இருக்கணும் அப்படின்னா எந்த வம்சத்தை சேர்ந்தவனா இருக்கணும்னு யோசிச்சு அது அதியர்கள் வம்சமா வச்சது இன்னும் சிறப்பு. அதியர்கள் வம்சத்துக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து இருந்தது, பெருமை இருந்தது அந்த காலத்துல. ஏன் இப்பவும் கூட இருக்கு. நல்ல கொடையாளர்கள், கருணையுள்ளவங்க, நமக்கு கரும்பை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி வச்சவங்க, வீரமானவங்க, அவ்வைக்கு நெல்லுக்கெண்ணெய் கொடுத்தவன் ஒரு அதியமான், இப்படி பல பல சிறப்புகள் இருக்கு இந்த வம்சத்துக்கு. அதுல இருந்து ஒரு ஹீரோ வரும்போது அதை நாம ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. நாம இன்னைக்கு அனுபவிக்கிற சுதந்திரத்துக்கு பின்னாடி எத்தனை வருஷ தியாகம் இருக்கு, எத்தனை பேரோட வீரம் இருக்கு, உழைப்பு இருக்கு. இந்த கொற்றவனோட தியாகம் நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு, அவ்வளவுதான். ஆனா அப்பவும் இப்பவும் எப்பவும் நம்ம வேற்றுமைகளுக்குள்ள ஒற்றுமையை எடுத்து சொல்ல ஒரு ஆள் வேணும், அவங்க தியாகம் வேணும். வரலாற்றுல இருந்து நாம எதை கத்துக்கிறோமோ இல்லையோ, ஒரு லைஃபை இழந்துதான் எதையும் உணரணும் அப்படிங்கிறத கத்துக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த கதையை எழுதின ஆசிரியர் வில்லரசன் இன்னும் 4 கதைகள் எழுதியிருக்காரு. வேங்கை மார்பன் அப்படின்னு ஒரு நாவல், இது காணப்பேரையில் அப்படிங்கிற குறுநில மன்னன் பத்தின கதை. பொற்கயல் அப்படிங்கிற ஒரு நாவல் 13ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பாண்டியர்கள் பத்தின கதை அது.
ஒட்டுமொத்த தென்னகத்து அரசியலையும் பேசுற கதை. பாண்டியன் மகுடம் அப்படிங்கிற கதை முதலாம் பராந்தக சோழன் ஈழ மணிமுடிய அடைய எடுத்த முயற்சி பத்தினது. வெண்விழி ஆதிரை அப்படிங்கிற நாவல் கண்ணு தெரியாத ஓதுவார் பொண்ணோட காதல் பத்தினது. சென்னியின் வாழ் கூட இந்த கதைகளையும் சேர்த்து படிச்சு பாருங்க. அவரோட புத்தகங்களை வாங்குங்க. நாவல்களுக்கு, வரலாற்று நாவல்கள் எழுதுறவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. சரி, வில்லரசனுக்கு நம்ம எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லிட்டு இந்த கதையை நான் நிறைவு பண்றேன். மீண்டும் இன்னொரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். அப்புறம் வெண்வேல் சென்னி நான் தொடர முடியாததுக்கு காரணம், அதை ஐவிஎம் எப்போ தொடர்றாங்களோ அப்போதான் என்னாலையும் தொடர முடியும். ஏன்னா காப்பிரைட்ஸ் அவங்க கிட்ட தான் இருக்கு. அவங்க மனசு வச்சாதான் அது முடியும். எப்போ அவங்க கண்டினியூ பண்ணுறாங்களோ அப்போ நானும் கண்டினியூ பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.